பிக் பாஸ் சீசன் 9 டே 21 என்ன நடந்தது அப்படின்றத சில முக்கியமான இன்சிடென்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கனியோட கேப்டன்சியில் வீடு இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்கும்போது கம்ருதீன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் அப்போ குவாலிட்டி செக் பண்ணுறவங்க கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி நடத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலே இருந்தது. பட் எஃப்ஜே ஆதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி நடந்துக்கவே இல்லை. ஒரு கேப்டனா கனி வந்து ரூலை புரிய வச்சிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கம்ருதீன். அதுக்கு விஜய் சேதுபதி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அந்த கேம் அப்போ அவங்களும் ஒரு பிளேயர் தானே, அவங்க எப்படி அந்த டைம்ல கேப்டனா பேச முடியும் அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்லியிருப்பாரு. விஜய் சார் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு கேம். இப்போ இதுல வந்து ஷாப் ஓனர் அண்ட் கியூசி இவங்க ரெண்டு பேரும் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி. இதுல கேப்டனா இருக்காங்களே அப்படின்றதுக்காக நீங்க இப்படிதான் பிளே பண்ணணும் அப்படின்னு இவங்களோட ஸ்ட்ராட்டஜில அவங்க வந்து இன்வால்வ் ஆக முடியாது. ஏன்னா பாருமே எஃப்ஜேவோட கடமையிலலாம் ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அப்ப வந்து ஒரு கேப்டனா கனி வந்து ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஒரு பிளேயரா தானே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஆன்சரை கொடுத்துருந்துருப்பாரு. நெக்ஸ்ட் வியானா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நான் ஏதாவது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டும் போதோ மார்க் பண்ணும்போதோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கனி அவங்க அட்வைஸ் பண்றாங்க. பட் இதுவே எஃப்ஜே நிறைய பாடி லாங்குவேஜ் காட்டுறான், நிறைய மார்க் பண்றான், அதை மட்டும் எதுவுமே கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வியானா ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கும்போது விஜய் சேதுபதி சார் என்ன கனி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு கனி என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, எஃப்ஜே அந்த மாதிரி பண்ணியிருந்தா தப்பு தான், ஆனால் நான் இது வரைக்கும் பார்க்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் கேட்குறாரு, நீங்க யாருமே பார்த்தது இல்லையா அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் ஆமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்க. என்ன கனி நீங்க மட்டும் தான் பார்க்கலையா, ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கே அவன் பண்ற பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படின்னு விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு இதுதான் அவங்க ஃபேவரட்டிசம் அப்படின்னு சொல்றாங்கன்ற மாதிரி கரெக்டாக சொல்லிடுவாரு. ஆக்சுவலி இதை தான் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன், இந்த ஒரு அன்பு கேங்கை மட்டும் எதுவுமே கேட்கவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாவே இருந்தது. நெக்ஸ்ட் கெமி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அந்த டைம்ல என்ன வந்து கனியக்கா வந்து சமாதானப்படுத்தினாங்க, ஆனா எஃப்ஜே கிட்ட போயிட்டு நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கெமி கேட்கும்போது விஜய் சேதுபதி சார் இமீடியட்டா என்ன சொல்வாரு அப்படின்னா, அந்த டைம்ல புதுசா ஒரு தலைவர் வந்தாரே அப்படின்ற மாதிரி சப்ரி காமிப்பாங்க. சப்ரி அந்த டைம்ல நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி சப்ரி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கெமி கிட்ட நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். கெமி எஃப்ஜே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பேசினான், ஒரு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டாக உங்ககிட்ட அதிகாரமாலாம் பேசல அப்படின்னு சொல்லி கெமி மூளையை கழுவிட்டு இருந்தார் அந்த டைமில். அதை தான் இங்கே கேட்குறாரு. அதை கேட்டுட்டு நீங்கள் அப்படி பார்த்ததே முதல்ல தப்பு சபரி, சரியாக தப்பான்னு தான் நீங்கள் அந்த இடத்துல பேசியிருக்கணுமே தவிர ஃப்ரெண்டாக பேசினானா இல்லை ஃப்ரெண்டாக பேசலையாங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த அப்ரோச்சே தப்புன்றதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். அண்ட் அதோட கணிக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கனி நீங்கள் எஃப்ஜேக்கு ஃபேவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட 3வது கம்ப்ளைண்ட் வந்துருச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கனிக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு அடுத்தது கெமி கிட்ட என்ன சொல்வார் அப்படின்னா, உங்ககிட்ட சரியாக தப்பான்னு பார்த்து எல்லாரும் நியாயம் சொல்லியிருக்கணுமா, இல்லை சமாதானம் அவன் ஃப்ரெண்டாக தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சமாதானம் பேசியிருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி தப்பு தான் பார்த்து என்கிட்ட பேசியிருந்துருக்கணும் அப்படின்னு கெமி சொல்லும்போது, அப்படின்னா நீங்கள் தான் இடம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க, ஏன் அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கெமிக்கு ஒரு அட்வைஸ். இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், ஓகே நம்மலாம் நமக்குள்ளே ஃபேவர் பண்ணிக்கிறோம் அப்படின்றது வெளியில் போயிருக்கு அப்படின்றத புரிஞ்சு கேம் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் சபரி ரொம்ப ஷார்ப்பாக இதெல்லாம் புரிஞ்சிருந்துருப்பாரு. ஏன்னா அங்கே இருக்கிறதுலே ரொம்ப கன்னிங்காக விளாட்றது சபரின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் விஜய் சார் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு. இவங்களோட நிலையில இருந்து தான் ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் யாரோட நிலையில இருந்து கேம் ப்ளே பண்றாங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்ருதீனோட நிழல்ல பாரு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், பாரோட நிழல்ல கம்ருதீன் இருக்காங்க, வினோத்தோட நிழல்ல கம்ருதீன் இருக்காங்க, இப்படி எல்லாரும் மாறி மாறி சொன்னாங்க. அண்ட் கனியோட நிழல்ல சபரி இருக்காரு, எஃப்ஜேவோட நிழல்ல ஆதிரை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல கம்ருதீன் கிட்ட கேட்கும்போது கம்ருதீன் வந்து யாரோட நிழல்ல யார் இருக்காங்க அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு துஷாரோட ஏற்பட்ட அந்த பிரச்சனையே பேசிட்டு இருக்காரு. சார் துஷார் பண்ணதை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சார் கேட்கிறாரு. வெசல் வாஷிங் நானும் பண்றேன், ஆனா துஷார் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் தான் பண்றேன், நீங்க அங்க இருக்கிறதே இல்லை அதிகமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட வாலண்டரியா சண்டைக்கு வரான். நான் வந்து ஹைட்டாக இருக்கும், நம்ம வந்து அடிச்சிருவோம் ஈஸியாக அப்படின்றதுனால என்கிட்ட சண்டைக்கு வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுக்கு விஜய் சேதுபதி சார் என்ன சொல்வார் அப்படின்னா, இங்கே பாருங்க இப்படியெல்லாம் திருப்பி விடாதீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தீங்க, சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு. அதுவும் யாருமே கேட்க மாட்டேன்றாங்கன்னு என்னையவே கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சொன்னீங்க, சரி போனால் போகுது அப்படின்னு விட்டுட்டு நானும் உங்கள் பிரச்சனையை கேட்டேன், அவன் ஹைட்டாக இருக்கான் அடிச்சிருவான்ற மாதிரி வரான்லாம் எக்ஸ்ட்ராலாம் திருப்பி விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்களுமே வெளியில் இருந்தால் தலை திருப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்கல்ல, நீங்களாவே தான் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோன்ற மாதிரி விஜய் சார் சொல்லிடுவார். இது கம்ருதீனுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதோட என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேவலமாக தான் பிஹேவ் பண்ணுறீங்க,
வண்டி வண்டியாக குப்பை லாரி மாதிரி வண்டி வண்டியாக பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் கேட்கணுன்னா ஒரு வாரம் பத்தாது. அதனால தான் நான் காமனாக எல்லாருக்கும் பொதுவாக கண்ட்ரோல்டாக இருங்க, கேமை ஒழுங்காக ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா மக்கள் உங்களை வெளியில் அனுப்புகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம், நாங்களே அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சிருவாரு. அதுக்கப்புறமுமே கம்ருதீன் அமைதியாக இல்லை. விஜய் சார் பிரேக் விட்டுட்டு போனதுக்கப்புறமுமே சண்டை போட்டுட்டு தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் திவாகர் வந்து பிரவீனோட நிலையில் வினோத் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வினோத் அண்ட் கம்ருதீன் இவங்க 2 பேரும் என்னென்னலாம் திவாகருக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்துருவாரு. அப்போ என்ன சொல்லுவார் விஜய் சேதுபதி சார் அப்படின்னா, வினோத்துக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பாரு, ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு அப்படின்றதுக்காக ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி சிரிக்கிறது நல்லா தான் இருக்குது, அட் த சேம் டைம் டீஸ் பண்ணி விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். திவாகருக்குமே ஒரு அட்வைஸ் கொடுப்பாரு, என்ன அப்படின்னா, நீங்களுமே நிறைய வார்த்தைகள் விடுறீங்க, நீங்களுமே தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சேம் டைம் வினோத் வந்து உங்களை வச்சு ஃபேமஸ் ஆகிறாருலாம் நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி திவாகருக்கும் ஒரு பல்ப் கொடுத்துருவாரு. அதாவது என்ன வச்சு ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக ஒவ்வொரு இடமா போய் நெக்ஸ்ட் எவிக்ஷன் இருந்தது. ஆதிரா எவிக்ட் ஆயிட்டாங்க. அவங்க வந்து எஃப்ஜேவோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ட்ரை பண்ணது தான் முக்கியமான காரணம் அவங்க எவிக்ட் ஆனதுக்கு. அது அவங்களுக்கு இன்னும் புரியல, வெளியில் வந்து புரிஞ்சிருந்திருப்பாங்க. சப்போஸ் எஃப்ஜேவோட சேராமல் அவங்க இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். See you in the next video. Until then, bye.